நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் 5வது டைப் வந்தாச்சு. 63 இருந்து 74 கேள்விகள். இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா புக்லேயும் இருக்குது. அதே மாதிரி 2019 குரூப் 4 எக்ஸாமோட கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், 0.35 பார், அந்த 3க்கும் 5க்கும் மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க. என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படா போடுறது, புதுசா இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து 9th நியூ புக்கில் இருக்குது, பட் அவ்வளவா இல்லை. அதே RS அகர்வால் புக்கில் நிறையவே இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 12 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். 2 டைப்பாக ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் ட்விஸ்டடான கொஸ்டின்லாம் இருக்குது. ஒரு கணக்கு பார்த்துட்டு புரிஞ்சிடுச்சின்னு போயிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா விளக்கத்தோட 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன், 5.1 5.2ன்னு. சரிங்களா, பார்க்கலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு, சரி பார்த்தலாம். இது அதேமாதிரி முக்கியமாக வந்து இந்த மாடலில் 2019 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது வேறு எக்ஸாம் தான். குரூப் 4 எக்ஸாமில் 1, மற்ற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னவோ கேட்கல. இருந்தாலும் இப்போ தான் RS அகர்வால் புக்கில் டைரெக்டாக கேட்குறாங்க இல்லையா, அதில் இருக்குது இல்லை, அதனால கேட்டுருவாங்களோன்னு. சரிப்பா, பார்த்துலாம் வாங்க. அதாவது 0.35 பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ரைட். இப்போ இது என்ன அர்த்தம் இப்படி போட்டா அப்படின்னா, இது பாருங்களேன். அதாவது 0 புள்ளி, ஓகே. அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கெல்லாம் பார் போட்டிருக்காங்க, மேலே கோடு போட்டிருக்காங்க, 3க்கும் 5க்கும், 3க்கும் 5க்கும். அப்போ 3க்கும் 5க்கும் பார் போட்டிருக்காங்கன்னா இந்த 3 5 3 5 3 5 இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தமாங்க. அதுக்கு முடிவற்ற தொடர் 3 5 3 5 3 5. இப்போ நீங்கள் சில கால்குலேட்டர்லாம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற இதுவாக இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். சில சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் இந்த மாதிரி நம்பர் போச்சுன்னு வச்சுங்க, மேலே ஒரு பார் கோடு வரும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. சரி, ஸோ இந்த என்ன ஆகுன்னா 3 5 3 5 3 5 3 5ன்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதைத்தான் சுருக்கி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அந்த நம்பருக்கு மேலே ஒரு பார் கோடு போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா அப்போ இது என்ன அர்த்தம், 0.35ன்னு சிம்பிளாக எழுதுறதுக்காக. புரியுதுங்களா? புரியுதா சொன்னது? சரி, இப்போ இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? ரைட். இப்போ என்னன்னா இங்கே பாருங்களேன், இது ஒரு பேட்டர்ன். அதாவது இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒரு 2 கணக்கு பார்த்தா புரிஞ்சிடும். சரிங்களா, 0.35 பார், 3க்கும் 5க்கு பார் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த புள்ளியும் நீக்கிடுங்க, மேலே இருக்கிற பாரை நீக்கிட்டு அப்படியே எழுதுங்க. அப்படியே எதுனா 0 3 5, ஓகேவா? மேபி இங்கே ஒரு வாட்டி நம்பர் வரும்ல, அதுக்காக தான் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. சரிங்களா, ஏன்னா 0 எழுதாமல் 35 கூட எழுதலாம், ஆனாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் இந்த புள்ளியை நீக்கிட்டு இருக்கிற நம்பரை எழுதுங்க. அவ்வளோதான், சொல்கிறது புரியுதா? புள்ளியை நீக்கிட்டு இருக்கிற நம்பரை எழுதுங்க, பாரையை நீக்கிடுங்க. அப்போ 0 3 5 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, இந்த பார்ல இல்லாத எண் என்ன இருக்குது, பாருக்குள்ள தான் 3 5 இருக்குது, பார்ல இல்லாதது 0 மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த 0வை கழிச்சுக்குங்க. மேபி இந்த இடத்துல 1ன்னு இருக்கு, 2ன்னு இருக்கு, 5ன்னு இருக்குன்னா அந்த நம்பரை கழிக்கணும். அதாவது பாரில் இல்லாத எண்ணை கழிச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், புள்ளியெல்லாம் நீக்கிடணும். ஓகேவா? புள்ளியெல்லாம் நீக்கிட்டு பார்லாம் நீக்கிட்டு மொத்த நம்பராக 0 3 5ன்னு எழுதிக்கிட்டுனா நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் போடணும். பாரில் இல்லாத எண்ணை கழிச்சுக்கணும். பாரில் இல்லாத எண் 0 தான், அதை கழிச்சுக்கிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு கோடை போட்டுருங்க. கோடை போட்டுட்டு இந்த புள்ளிக்கு இந்த பக்கம், புள்ளிக்கு நான் இது சொல்கிறது புரியுதா பாருங்க, புள்ளிக்கு இந்த பக்கம் பாருக்குள்ள எத்தனை டிஜிட் இருக்கு, 3ன்னு ஒரு டிஜிட்டு, 5ன்னு ஒரு டிஜிட், 2 டிஜிட் இருக்கா, 2 9 போட்டுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பாருக்குள்ள இருக்கிற எண்களை நம்ம 9ன்னு எழுதணும். ஒரு இப்போ 3ன்னு ஒன்று நம்பர் இருக்கா, அதுக்கு 9. இன்னொன்று 5ன்னு ஒரு நம்பர் இருக்கா பாருக்குள்ள, அதுக்கு 9. அவ்வளோதாங்க, பாருக்குள்ள இருக்கிறது. சரியா, கிளியராக புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ சுருக்குனா ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சரியா, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான். அப்போது 35ல் 0 போனால் 35 தான். ரைட்டு. அடுத்தது 99 கீழே. இப்போ சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க. மேபி நீங்கள் அப்படியே ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் இந்த நம்பர் இருந்தால் ஆன்சர் 35
வகுத்தல் 99 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பாருங்க, இது குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. அட்டகாசமான ஷார்ட்கட், ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? அடடா, அவ்வளவா புரியலையே, ஆனா ஈஸியா தானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 1.6 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ 1.6க்கு மட்டும் பார் இருக்கு, சரியா? பாருக்கான மீனிங் என்ன? அது வந்து முடிவற்றது, அந்த எண் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம், சரிங்களா? அப்படின்னா 1.66666 இப்படியே போயினே இருக்குதுங்க, சரியா? ரைட். இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம், பின்ன வடிவத்தில் எழுத போகிறோம். பின்ன வடிவம்னா வேற ஒன்றும் இல்லை, மேலே ஒரு எண் இருக்கணும், கீழே ஒரு எண் இருக்கணும். இதுதான் பின்ன வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பின்ன வடிவம்னா மேலேயும் கீழேயும் நம்பர் இருக்கணும், சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த புள்ளியும் பாரையும் நீக்கிட்டு அப்படியே நம்பர் எழுதிக்கணும். அப்போ 1 6 16ன்னு மாறி. ஓகேவா? ரைட். அந்த புள்ளியை நீக்கிட்டேன், பாரையை நீக்கிட்டேன், அப்படியே எழுதிக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? கான்ஸ்டன்டாக எப்பவுமே ஒரு மைனஸ் போட்டுட்டேன். புள்ளிக்கு இன்னாண்டன்னா அது வரைக்கும் பாருங்க, இந்த பக்கம், சரிங்களா? புள்ளிக்கு இன்னாண்ட முழு எண், இது நம்ம சொல்லணும்னா இதான் முழு எண். அதெல்லாம் புள்ளிக்கு அண்ணாண்ட பக்கத்து தசம எண்கள் அப்படி சொல்லிடும், சரிங்களா? வேணாம், அவ்வளோ கன்ஃபியூஷன் வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த பக்கம் புள்ளிக்கு இந்த பக்கம், சரிங்களா? புள்ளிக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 1ன்னு இருக்கா? அந்த 1 கழிச்சுங்க. போன கணக்கில் 0 இருந்துச்சு, 0 கழிச்சோம். ஓகேவா? மேபி அங்கே என்ன நம்பர் இருக்கோ, புள்ளிக்கு என்ன பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே கழிச்சிருங்க. ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் என்ன? ஒரு கோடை போட்டுடணும். போட்டுட்டு இப்போ புள்ளிக்கு அந்த பக்கம், புள்ளிக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதை மேலே கழிச்சுக்கிட்டோம். புள்ளிக்கு அந்த பக்கம் பாருக்குள்ள எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 9 போடணுங்க. பாருக்குள்ள ஒரே ஒரு டிஜிட் 6ன்னு இருக்கு, அப்போ ஒரே ஒரு 9 போட்டு விட்ருங்க. அவ்வளோதாங்க, சுருகுன ஆன்சர். இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள். 16ல் 1 போனால் 15ன்னு வருங்க, கீழே 9ன்னு வந்துடும். இதை சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க. மேபி ஆப்ஷனை பாருங்க சுருக்கி இருக்காங்களான்னு. பார்த்தா ஆப்ஷன் சுருக்கிருக்காங்க கரெக்டாக. 15/9 இல்லவே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரிஜினல் கேள்வி தாங்க. 3 இப்போ அடிக்கலாமா? 3 9 5 5. அப்போது மேலே 5 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ 5/3 ஆன்சர். 5/3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடடடடடா, ஏங்க உண்மையாக சொல்லுங்க, இது என்னங்க கணக்கு? சிம்பிளான மேட்ரு. நான் சொன்னதை அப்படியே குறிப்பாக எழுதி வச்சுங்க, கடன் போட்டுடலாம், சரிங்களா? ரைட்டு. இப்போ இன்னும் புரியலையா? தோ இந்த சம் பாருங்க, 65வது கேள்வி. 1.45 பார், 4க்கும் 5க்கும் பார் கொடுத்துருக்காங்க என்ற எண்ணை P/Q வடிவில் மாற்றுக. அது என்னப்பா P/Q அப்படின்னு கேட்டால் அது X/Y வடிவம்னு கூட கேட்கலாம். அதாவது P/Q வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் இங்கே போன கணக்கில் எடுத்து பாருங்க, இந்த கணக்கில் என்ன சொன்னேன்? பின்ன வடிவத்தில் மாற்றுக. பின்னம்னா என்ன சொன்னேன்? மேலே ஒரு நம்பர் இருக்கணும், கீழே ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கு பேர் தான் பின்னன்னு சொன்னேன். ஆமாம் தானே? சொன்னா இல்லையா? ரைட்டு, சொன்னீங்க. அப்போ அதைத்தான் இங்கே பின்னன்னு சொல்கிறதுக்கு பதிலாக P/Qன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த வடிவம்னா மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் வரணும். அதை பின்னன்னு சொல்கிறதுக்கு பதிலாக P/Q வடிவம், X/Y வடிவம், A/B வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது கற்பனை. ஓகேவா? புரியுதா? அப்போ P/Qனா அதுவும் பின்னம் தான். அடடா, ஏன் இப்படிலாம் யோசித்து கேட்குறாங்க? நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறாங்களாம். ஓஹோஹோ, சரி, ஓகே. அப்போ என்ன ஆகுது? 1.45 பாரா? முதல்ல அதை எழுதிப்போம். 1.45 பார், 4க்கு 5க்கு பார் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? புள்ளியை நீக்கணும், பாரை நீக்கிடணும். புள்ளியும் பாரையும் நீக்கிட்டு அப்படியே எழுதணும். அப்போ 1 4 5, அதாவது 145 மாறுமா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். மைனஸ் சிம்பிள் போட்டு என்ன பண்ணோம்? புள்ளிக்கு இன்னாண்ட பக்கம், இது பாருங்க இந்த பக்கம், சரியா? புள்ளிக்கு இன்னாண்ட பக்கம் முழு நம்பரா 1ன்னு இருக்குது, அதை கழிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஒரு கோடு போட்டுட்டு கீழே வந்து புள்ளிக்கு அண்ணாண்ட எத்தனை டிஜிட் பாருக்குள்ள இருக்கு, பாருக்குள்ள இருக்கணும், அது முக்கியமா, சரிங்களா? பாருக்குள்ள எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 9 கீழே போடணும். அப்போ 4ன்ற ஒரு டிஜிட் இருக்கு, 5ன்னு 2வது டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கா? அப்போ 2 9 போட்டுருங்க.
அம்புடுதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ சுருகுனா ஆன்சர் 145ல் 1 போச்சுன்னா 144 அப்படின்னு வரும். கீழே 99ன்னு இருக்கும். கரெக்டா? ரைட்டு. இப்போ இதை சுருக முடிஞ்சால் சுருகுங்க, இல்லைன்னா ஆன்சர். ஆனால் இங்கே சுருகி இருக்காங்க, ஆப்ஷனை பாருங்கள், சுருகி இருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷனை வச்சு முடிவு பண்ணிங்க. ஓகேவா? ஒரு வாட்டி அப்படியே 144/99 கூட இருக்கலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 ஆப்பிள் அடிக்கலாமா? அதான் பெஸ்ட்டு. 3 ஆப்பிள் அடிக்கலாம். 3 9, 3 9. ஓகே. இங்கே 4 12, 4 12னா 14 12 போனால் மீதி 2 இருக்குது. 10 போட்டால் 24 வரும். 4 12, 5 15, 6 18, 7 21, 8 24 அப்படின்னு வரும். மறுபடியும் அடிக்கலாம். மறுபடியும் எப்படி அடிக்கலாம்? 1 3 3, 1 3 3. கரெக்டா? இங்கே 4 இருக்கா? 1 3 3. 4ல் 3 போனால் மீதி 1 இருக்குது. 10 போடுங்க. 6 3 18. அப்போது மேலே 16ங்க, கீழே 11. சுருக்கிட்டேன். சரிங்களா? அப்போ 16/11 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? உண்மையாகவே செமையான ஷார்ட்கட் தான் இது. சரிங்களா? நான் பில்டப் கொடுக்கலங்க. எனக்கு என்னை நானே புகழ்ந்துக்க மாட்டேன். ஓகே, ஜஸ்ட்டு ஈஸியாக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் கமாண்டில் தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது 66வது கொஸ்டின். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த RS அகர்வால் புக்கில் இருக்குதுன்னு சொன்னல, அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ப மாட்டீங்களா? அப்புறம் அந்த புக்கில் இல்லைன்னு சொல்லிங்களேன் தான் 101வது கொஸ்டின் 102வது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க அந்த RS அகர்வால் புக்கில். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்துருக்கேன். சரியா? அதில் இது 66 67 நம்பர் சின்ன நம்ம ஆர்டராக வரும்ல, அதுக்காக. சரி, 66வது கொஸ்டின் வச்சுப்போம். இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஒரிஜினல் கேள்வி இங்கே பாருங்கள். நான் ஆப்ஷன் கூட கொடுக்கல, நம்ம ஷார்ட்கட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம். when 0.447 bar is convert in a fraction the result is, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை பின்ன வடிவத்தில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்னன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்னென்ன 0.47 பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? புள்ளி நீக்கிடணும், பாரை நீக்கிட்டு அப்படியே எழுதிக்கணும். இங்கே வந்துடலாமா? 0 4 7. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டு புள்ளிக்கு இன்னாண்ட என்ன நம்பர் இருக்கோ அதை கழிச்சுக்கணும். புள்ளிக்கு இன்னாண்ட 0 இருக்கா? அந்த 0வை கழிச்சுக்கோங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு கோடை போடணும். போட்டு அதுக்கு அடுத்தது பாருக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். பாருக்குள்ளே 4 7ன்னு 2 டிஜிட் இருக்குது. கரெக்டாக பாருக்குள்ளே தான் இருக்கணும். பாருக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 9 கீழே போடணும். 4ன்னு ஒரு டிஜிட் இருக்குது, 7ன்னு ஒரு டிஜிட் இருக்குது. அப்போது 4ன்றது ஒரு டிஜிட் 9, 7ன்ற 2வது டிஜிட் 9, 2 9 போட்டுறேன். சுருகுனா ஆன்சர். அப்போது இது சுருகுனா என்ன வரும்? மேலே 47 தாங்க வரும், கீழே 99 வருங்க. அவ்வளோதான் ஆன்சரு. இதை சுருக முடியுமா? தெரியலையே. நம்ம போய் ஆப்ஷன் பார்ப்போம். சுருகி இருந்தாங்கன்னா சுருகலாம், இல்லைனா இது ஆன்சர் 47/99. 40 ஏதோ பாருங்க, 47/99 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடடா, அகவலுக்கே நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துடலாம் போல இருக்க. சூப்பருங்க. அடுத்தது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தட்டா புரிஞ்சிச்சு தானே? சரி, அப்போ ஹோம்ஒர்க் போடுங்க. இது எத்தனாவது கொஸ்டின்னா 67வது கேள்வி. சரிங்களா? 67வது கேள்வி பாருங்களேன். என்ன சொல்றாங்கன்னா 0.36 பார் என்ற எண்ணை P/Q வடிவில் எழுதுக. தோ பார்த்தீங்களா? P/Q எங்கிருந்து எடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? இங்கிருந்து தான் ஆட்டை போட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ போடுங்க. புரிஞ்சிச்சுல? போடலாம்ல? போடுங்க. ஆப்ஷன் ஏ 4/11, ஆப்ஷன் பி 4/13, ஆப்ஷன் சி 35/90, ஆப்ஷன் டி 35/99. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். என்ன நம்பர் போடுறீங்கன்னா 67 போட்டுருங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது இதுவும் ஹோம்ஒர்க் கொடுத்தா ஓகே. 68 போடுங்க. இதை பாருங்க. 68வது கொஸ்டின் 1.27 பார், 2க்கும் 7க்கும் பார் கொடுத்துருக்காங்க. இதை P/Q வடிவத்தில் எழுத சொல்றாங்க. சரிங்களா? P/Qனா பின்ன வடிவத்தில் எழுத சொல்றாங்க. ஓகேவா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 127/100, ஆப்ஷன் பி 14/11, ஆப்ஷன் சி 73/100, ஆப்ஷன் டி 11/14. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம டைப் 1 பார்த்தாச்சு, அதாவது 5.1. ஓகேவா? இப்போ டைப் 2ல எப்படி இருக்கும் அதை நான் இங்கே சொல்லிடுறேன் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இப்போ அது பாருங்களேன், 0.36 பாரா. சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 0.36 இதுக்கு மட்டும் பார் கொடுத்துருப்பாங்க, இந்த 3க்கு பார் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா 0.366666 இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே இப்போ இங்கே பாருங்களேன், 36னா 36 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல 3ன்ற நம்பர் ஒரு முறை தான் இருக்கும், பக்கத்தில் 6ன்ற மட்டும்தான் முடிவற்றதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்தால் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? புரியலையா? என்னங்க இது பாருங்க, இது வந்து 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. 69வது கேள்வி, 0.57 பார், அந்த 7க்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க என்ற தசம எண்ணை P/Q வடிவில் மாற்றுக அப்படின்னு 9th புக்கில் இருக்குது. பரவாயில்ல, அப்போ நம்ம புக்கில் கூட இருக்குது போலதுங்க. ரைட்டு.